சுட்டான போங்க மக்களே, முடிச்சு விட்டான. என்னப்பா இது, எல்லா வாரமும் வெறுமனைக்கு நாமினேஷன் மட்டும் பண்ணுவீங்க, இந்த வாரம் பட்ட பேர்லாம் கொடுத்துருக்கீங்க. அதுவும் எங்க அக்காவுக்கு என்னப்பா பட்ட பேர் இது? விஷப்பாம்பா? என்னப்பா எங்க அக்காவை பார்த்தா உங்களுக்கு விஷப்பாம்பு மாதிரி இருக்கா? அது இன்னொன்று என்னப்பா, ஜோன் அவுட் கிளி. எங்க அக்கா ஜோன் அவுட் கிளியா? எங்க அக்கா சுதந்திர கிளிடா. எங்க அக்கா பறந்துக்கினே இருப்பாங்க. இந்த வாரம் பாக்குறியா எப்படி ரெக்க கட்டி பறக்குறாங்கன்னு? அது நேத்து நைட்டே பறக்க ஆரம்பிச்சாச்சு. ரெக்க கட்டி பறக்குதாபா அடாபல சைக்கிள் அப்படின்னு எங்க அக்கா இந்த வாரம் பறந்துக்கினே இருப்பாங்க. உன்னால கையிலே பிடிக்க முடியாது. ஆனா என்ன, பறந்துகிட்டே இருக்கால வந்து சோன் அவுட் போயிருவாங்க, அதாவது வீட்டை விட்டு வெளியே போயிருவாங்க. அது இந்த வார கடைசியில் நடக்கும். ஸோ நம்மள அதில் பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான முதல் ப்ரோமோ வந்திருக்கு, நீங்களா பார்த்துருவீங்க நம்புறேன். ஸோ இந்த ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ள நாமினேஷன் ப்ராசஸ் நடக்குது. நான் கூட நினைச்சேன் என்னடா வெறும் 9 பேர் நாமினேஷன் வந்திருக்காங்க, ஒரு சில பேர் மிஸ் பண்ணியிருக்காங்க, என்ன கதைன்னு யோசிச்சு பார்த்தா க்ளோஸ் நாமினேஷன் வச்சிருக்காங்க. அதனால தான் எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு போல. இதில் யார் யாருக்கு பட்ட பேர் கொடுக்குறான்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஒரு 9 பேர் தான் வந்திருக்காங்க. இந்த 9 பேர் நீங்க ரொம்ப ஈஸியாக சொல்லிடுவீங்க, இந்த 2 பேர் தான் இந்த வாரம் வெளியே போக போறாங்க. அந்த லெவலுக்கு ரொம்ப ஈஸியான நாமினேஷன் process, ரொம்ப ஈஸியா கெஸ் பண்ற மாதிரி கொடுத்து வச்சிருக்காங்க. இல்ல சத்யா அவர்கள் வீட்டுக்கு போய் நாமினேட் பண்றாப்ல, இல்ல பவித்ரா அவர்களுக்கு என்ன பேர் கொடுக்கறாருன்னா பாய்சன் கொடுக்கறாப்ல. எதுக்கு இவர் பவித்ராக்கு திடீர்னு பாய்சன் கொடுக்கறாரு எனக்கு தெரியல. அதாவது வாரம் யாருக்கா கைத்தட்டல் இருந்தா அந்த ஆளுக்கு ஒன்னு ஹெட் வெயிட் வந்துருது இல்லையா, வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்கும் பொறாம வந்துருது. அந்த வகையில் இப்ப பவித்ரா வந்து பாய்சன் கொடுத்தாச்சு. இதுல எனக்கு தெரிஞ்சு சத்யா எதுக்கு பாய்சன் கொடுத்திருப்பாருன்னா, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை வந்திருக்கும் வீட்டுக்குள்ள, ஓகேவா? அந்த ரவா லட்டு பிரச்சனை. அந்த ரவா லட்டு பிரச்சனை அப்போ அந்த இடத்துல ஆக்சுவலா அவங்க பேர் என்ன, தர்ஷிகா தான் உருட்டி இருக்கணும்னு சொல்லி வந்திருக்கோம். அப்படி வந்தப்போ கடைசியில் பவித்ரா ஒன்றும் பண்ணல, சும்மா வெட்டியா உட்காந்து கதை பேசிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு சத்யா சொல்லியிருப்பாங்க. அப்போ மாத்தி ஒரு சண்டை வந்திருக்கும். அந்த சண்டையை பேஸ் பண்ணி இப்போ குத்திட்டு நினைக்கிறேன், பாய்சன் குத்தி வச்சிருக்காப்ல. அடுத்து அருணுக்கு வந்து ட்விஸ்டர்னு குத்தி வச்சிருக்காப்ல. பரவாயில்லண்ணே, சொந்த டீம்ல இருக்க ஒரு நபர் வந்து என்ன ஆளுன்னு சொல்லி கண்டுபிடிச்சே, பரவாயில்ல, உனக்கு ஒரு பாராட்டுகள்ண்ணே. பட் பாராட்டுகள் கொடுக்கலாம், இந்த வாரம் எவிக்ஷனும் சேர்த்து கொடுத்துருவாங்களே எனக்கு பயமா இருக்கு. அடுத்து அஞ்சிதா வந்து ஜாக்லினுக்கு நடிகை அப்படின்னு கொடுக்குறாங்க. ஆனா ஆல்ரெடி அவங்க வந்து 2 குத்தி வச்சிருக்காங்க, தந்திரவாதின்னு குத்தி வச்சிருக்காங்க. அப்படியே ஜாக்லின் வந்து நடிகையும் வச்சிருக்காங்க, தந்திரவாதியும் குத்தி வச்சிருக்காங்க. 2 பேர் பக்காவா பொருந்துதப்பா. எப்பா இந்த இது பக்காவா பொருந்துதுப்பா. எப்ப மாற்றுக்கிறதே கிடையாது, பக்காவா இருக்கு. ஓகேவா, பக்காவா இருக்கு. அடுத்த முத்து வந்து விஷாலுக்கு சகுனின்னு கொடுக்காப்ல, பக்காவா இருக்குனே. அதாவது பட்ட பேர்கள்லாம் ரொம்ப பக்காவா கொடுக்குறீங்களாப்பா, பரவாயில்லப்பா. இல்ல தர்ஷிகாக்கு என்ன கொடுத்துருக்காங்க தெரியுமா, சௌந்தர்யா தான் வந்து விஷப்பாம்புன்னு கொடுக்குறாங்க. எப்படி நண்பர்களே, விஷப்பாம்புன்னு கொடுக்குறாங்க. மொத்தம் 2 இருக்கு நம்ம தர்ஷிகாக்கு. விஷப்பாம்பு, அது மட்டும் இல்லாம என்னன்னா ஜோன் அவுட் கிளியா. விஷப்பாம்பு ஓகே, அது என்னப்பா ஜோன் அவுட் கிளி? எங்க அக்கா ஜோன் அவுட் நடிச்சிங்களா? எங்க அக்கா எப்பவுமே ஜோன் இன்னுப்பா. எங்க அக்கா எப்பவுமே ஜோன் இன்னல இருந்து அடி பறத்திட்டு இருக்காங்க. ஜோன் அவுட் கிளியாம பார்க்கலாம் இந்த வாரம் என்ன நடக்குது. எங்க அக்காவோட பட்டாசு இந்த வாரம் பார்ப்பீங்க, எப்படி அடி பறத்துறாங்க. டாஸ்க் கொடுங்கடா, வீக்லி டாஸ்க் கொடுங்க. அதுக்கப்புறம் எங்க அக்காவோட பட்டாசு உங்களுக்கு தெரியும், ஓகேவா? ஸோ அடுத்து வந்து தர்ஷிகா வந்து சௌந்தர்யாவுக்கு வந்து என்ன கொடுக்குறாங்க, புஷ்வானம் கொடுக்குறாங்க. எப்படி புஷ்வானமா, புஷ் அப்படின்னு பேருன்னு சொல்லிட்டு புஷ்வானம் கொடுக்குறாங்க. அடுத்த இன்னொரு பேர் வேற இருக்கு, இம்சை ராணின்னு 2 பேர் வச்சிருக்காங்க சௌந்தர்யா. 2 பேரும் கரெக்டான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு 2 பேருமே கரெக்ட் தான். 2மே கரெக்ட் தான். இம்சை ராணி கரெக்ட் தான், புஷ்வானம் கரெக்ட் தான். 2மே கரெக்ட் தான். அடுத்த ஓகேவா. அடுத்த ஜாக்லின் வந்து யாருக்கு, அருணுக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க, அதான் காரியக்காரன்னு கொடுக்குறாங்க. கரெக்டான பேர். அதாவது பரவாயில்ல நண்பர்களே, எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச நேம கரெக்டாக கொடுக்குறாங்க. பிடிச்ச நேம்னு சொல்றத மக்கள் யோசிச்ச நேம ரொம்ப பக்காவாக கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்த சௌந்தர்யா வந்து யாருக்குப்பா, தர்ஷிகா கொடுக்குறாங்க. என்னது, அதான் விஷப்பாம்பு, இந்த ஜோன் அவுட், அது 2 கொடுத்தாங்க. ஆமாம், அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நினைக்கிறேன், அதை கொடுத்தாச்சு. அடுத்த ரயான் வந்து சத்யா கொடுக்குறாப்புல, என்னன்னா பயந்தாங்குழி கொடுக்குறாப்புல. ஏன்னா நம்ம யோசிக்கிற பேர்லாம் இவனை வீட்டுக்கு கொடுக்குறானோ, என்ன கதை இது எனக்கு புரியலையே. நம்ம யோசிச்சது தானே இது எல்லாமே. நம்ம உட்காந்து பயந்தாங்குழி மிச்சர் சாப்பிட்றான், ஒன்றுமே செய்ய மாட்டேங்க. நம்ம யோசிச்சது எல்லாமே உள்ள வீட்டுக்குள்ள பேரா வருது. இதை பார்க்கும்போது நமக்கு சிரிப்பாக வருது. மொத்தத்தில் முடிச்சு விட்டானோ அப்படிங்கிறதா. இந்த போர்டை எவ்வளோ நேரம் போட்டுவிட்டு சுத்தோன்னு நமக்கு தெரியல. நாமினேஷன் ப்ராசஸும் போட்டிருக்காங்க. இன்னைக்கு ஃபுல்லாக போடுவான்ல, நாளைக்கு ஃபுல்லாக போடுவான்ல, இல்லை இந்த வாரம் ஃபுல்லாக போடுவான்லான்னு. இந்த வாரம் ஃபுல்லாக போட்டால் கூட நல்லா தான் இருக்கும். அதுக்கு ஏதாவது கேப்பு கிடச்சா கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க, ஓகேவா? ஸோ முடிச்சு விட்டாங்க. இல்லை யார் இந்த 9 பேர் நாமினேஷன், இப்படி ஒரு 9 பேர் நாமினேஷன் வந்து மாட்டியிருக்காங்க, முடிச்சு விட்டாங்க போங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இந்த 9 பேர் நான் சொன்னேன், நீங்கள் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிருங்க. அப்புறம் இந்த 2 பேர் தான் அப்புறம் வெளியே போக போகிறாங்க. இது ஒரு கஷ்டமான கொஸ்டினான்னு கேட்பீங்க கண்டிப்பாக. அதை முதல் இடத்துல யார் இருக்கானா, நம்ம அருண் அவர்கள் இருக்காப்புல. அருண் நாமினேஷனில் மாட்டிக்கிட்டாப்புல. ஏன்னா அவர் இந்த வீட்டுக்கு சத்தம் கட்டாமல் இல்லாமல் சும்மா டப்பா அடிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த வாரம் அவர் ஒரு முடிவு பண்ணிட்டாரு ப்ரோ, மற்றவெல்லாம் ஸ்கோர் பண்ணிட்டான், கைத்தட்டல் வாங்கிட்டான். ராணவன்னு ஒருத்தன் இருக்கான், ராணவ பிடிச்சி வச்சு அவனை வச்சு நம்ம ஸ்கோர் பண்ண முடிவு பண்ணிட்டாப்ல. அதனால தான் இந்த சாட்டர்டே சண்டேல கூட போய் நின்றுட்டு இந்த கோவக்காங்க ஆப்போசிட்ல ராணவ அடிச்சுட்டாங்க, ராணவ அடிக்கிறாங்க, அவர் ரொம்ப பாவம் அப்படின்ற மாதிரி சீன் போட்டுட்டு இருந்தாப்ல. உன் டப்பாவை தூக்கிட்டு சத்த காணாம இருக்கே மாட்டியா, டப்பா 20 நாள் உருட்டினே இருப்பியானே. அதாவது
ஒரு அளவும் தெரிய மாட்டேங்குது ப்ரோ. சத்தியமா சொல்றேன், வீட்டில் ஒரு டாபிக் பேசினா அந்த டாபிக் கூட ரொம்ப சிம்பிளான டாப்பிக்கா இருக்கும். ஆனா அந்த டாபிக்ல தலைமை ஸ்கோர் பண்றாங்க பாருல, சும்மா நான் இருந்துச்சு அதெல்லாம் விட மாட்டேன், அதெல்லாம் அவர் காட்டுற கை ஆக்ஷன்ல பாத்தீங்கன்னா அப்படி நீட்டு இருக்காப்புல. சத்தம் காட்டாம இருந்தேன். இதுல எல்லாம் ஒரு மொக்க வாங்கினாப்புல சாச்சனட்ட ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன். அந்த மொக்கையை தொடர்ந்து அந்த வீட்டுக்குள்ள எல்லாரும் கொடுக்க ஆரம்பிச்சு அவரெல்லாம் பேசவே மாட்டாப்ல. இவர் இந்த ஜெயில் மெட்டில் இந்த டிவிலா இருக்கும்போது ஜெயில் மெட்டில் ஒரு சீன் போட்டிருப்பாப்ல, யார நீங்க ஜெயில போடுறீங்க பாத்துடலாம்டா, மைக் ஆன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கத்திருப்பார்ல. அப்படி கத்துற மணிக்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீ யாருக்குன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுவாங்கல்ல, மஞ்சரிக்கு வர நாமினேஷன்ல, அதுல சாச்சன் அவர்கள் ஒரு வார்த்தையை விட்டுருப்பாங்க. என்ன தெரியுமா, நான் இது ஓட்டிங் முடிவு ஆயிட்டுன்னு சொல்றேன், மஞ்சரிக்கு தான் அது போகணும், அப்படி நீங்க மஞ்சரிக்கு விடலனா நான் இந்த நாமினேஷனை போக விட மாட்டேன்னு சொல்லி சாச்சனா சொல்லுவாங்க. அதுக்கு இவரு என்ன தூக்கி அக்குள்ள வச்சுப்பியான்னு கேட்டிருப்பாரு. அதுக்கு சாச்சன் அங்க இருந்து மூடிட்டு உட்காராயோ சத்தம் கண்டாம நாங்க டிஸ்கஸ் பண்ணி நீ ஏன் குறுக்க வரேன்னு சொல்லி அடிச்சு விட்டுருப்பாங்க. இந்த மாதிரி வீட்டுக்கு ஒரு 2-3 பேர் தொடர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டா இந்த டப்பாலாம் சத்தமே கேட்காது. ஓகேவா, இல்ல முதல்ல டப்பா இருக்காப்புல, இரண்டாவது நம்ம விஷால் சகுனி அவர்கள் வந்திருக்காப்புல. வாங்க சகுனி, என்ன இந்த பக்கம் சோடியா வந்திருக்க போல, அதை ஒன்று சோடியா வராம தப்பிச்சிரு இல்லை சோடியா வாரியே. விஷால் அவர்கள் இருக்காப்புல. அடுத்தது நம்ம அவங்க பேர் என்ன சத்யா அவர்களும் நாமினேஷன்ல இருக்காங்க. வாங்க டீசல் இன்ஜினே, அப்பப்போ மெதுவாக ஷார்ட் ஆகும் போல வண்டி மக்கு பக்கு பக்கு பக்குங்குது. ஆனால் மைலேஜ் நல்லா கொடுக்கும், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ மைலேஜ் அப்படிங்கும்போது நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க என்ன கதைன்னு. சத்யா அவர்கள் இருக்காப்புல 3ஆவதா. அடுத்த 4ஆவதா நம்ம ரயான் அவர்கள். ரயானை தூக்கி குத்தி மலர்த்திட்டானோ ப்ரோ. நேற்று ஒருத்தி நான் கெஸ் பண்ணது ரயான் இருக்க மாட்டான்னு நினச்சேன், பார்த்தா ரயான் தூக்கி உள்ளே போட்டானோ. வாங்க ரயான், என்ன இந்த பக்கம். அப்போ எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சா, கொஞ்சம் டைம் இருக்குமோ பேக் பண்ணி வச்சிருங்க. சாட்டர்டே சண்டே டைம் இருக்காது, ஏன்னா வெளியே போண்டி இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் பார்த்து பேக் பண்ணி வச்சிருங்க. ஓகேவா. அடுத்து சௌந்தர்யா. என்ன சௌந்தர்யா 24 ஒரே நாமினேஷன் சத்தம் காட்டாமல் இருக்கே வேண்டாம். நான் வீட்டுக்கு ஏதாவது பஞ்சாயத்து பண்ணிட்டு ஒரே நாமினேஷன். சௌந்தர்யாவதிக்கு நாமினேஷனில் போட்டிருக்காங்க, அது வேஸ்ட். என்னையா வேஸ்ட்னு கேட்டீங்கன்னா அது போகாது நண்பர்கள் இந்த டிக்கெட்டே, அதனால தான் சொல்கிறேன். அடுத்து யார், ஜாக்லின் நாமினேஷனில் இருக்காப்புல. ஸோ ஜாக்லின் இல்லாமல் ஒரு நாமினேஷனா 10 வாரங்கள் தொடர்ந்து நாமினேஷனில் வந்துட்டே இருக்காப்புல. ஸோ ஜாக்லின் நாமினேஷனில் இருக்காப்புல. அடுத்து தர்ஷிகா. வாங்க விஷ பாம்பு, என்ன இந்த பக்கமா பாம்பு ஊந்து வருது. போன வாரம் பாம்பை காணும், எவனோ கூண்டில் போட்டு அடைச்சான்னு நினைக்கிறேன். இந்த வாரம் தான் பாம்பு இந்த பக்கமாக வந்துருக்குது. ரைட்டு மக்கள் எல்லாம் ரெடியாக இருப்பீங்க. இந்த பாம்பை தான் நீங்கள் இந்த வாரம் போன வாரம் எதிர்பார்த்தீங்க, பட் போன வாரம் அந்த பாம்பு மிஸ் ஆகிட்டு இந்த வாரம் கண்டிப்பாக அந்த பாம்பை நீங்கள் பிடிச்சிருங்க நான் நம்புகிறேன். ஸோ பார்த்து பண்ணி விடுங்க. மகுடி ஊதுவீங்களோ இல்லை பொறி வச்சு பிடிப்பீங்களோ என்னமோ பண்ணுங்க, ஆனால் உங்கள் கையில் தான் இருக்குது. சரியா, பார்த்து பண்ணுங்க நண்பர்களே. ஓகேவா. தர்ஷிகா. அடுத்த பவித்ரா அவர்கள். எப்படி பவித்ராவும் நாமினேஷன் வந்திருக்காங்க. பவித்ரா இந்த வாரம் கைத்தட்டல் வாங்கினாங்க, கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் அவ்வளோ அதிகமான மாதிரி இருக்க. கைத்தட்டல் எல்லா வாரமும் வராது. இந்த வாரம் நீ பர்ஃபார்ம் பண்ணனா வரும், அடுத்த வாரம் நீ எதுவுமே பண்ணலன்னா அவ்வளோதான், சத்தமே இருக்காது அங்கே. பார்த்துக்கோங்கக்கா. அடுத்த கடைசி அன்சிதா அவர்கள் இருக்காங்க. நடிப்பு ராணின்னு சொல்லலாம் நம்ம அன்சிதாவை தான். 24 நடிப்பு தான், நடிப்பு இல்லை ட்ரம்ப்பு குடலே ஆஸ்கார் அப்படின்னு மாதிரி நடிச்சு தள்ளிருக்காங்க. அது என்னமோ தெரியல ப்ரோ, வர வீட்டுக்குள்ள முக்கால்வாசி பேர் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாரம்லாம் என்ன டாஸ்க் கொடுக்க போறான்னு தெரியல, இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அந்த டாஸ்க்கு பொறுத்தா இந்த வாரம் எப்படி போவோன்னு தெரியல. இன்னும் 2 வாரம் தான் இருக்குது நல்ல டாஸ்க்கு. அதுக்கப்புறம் டிப்புன்னு ரவுண்ட் அது இதுன்னு வந்துடும். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இந்த 9 பேரில் யார் 2 பேர் வெளியே போகணும் உங்களுக்கே தெரியும் கண்டிப்பாா. யார் போவா எப்போ உங்களுக்கு தெரியாத விஷயமா, ரயான் போவாப்புல, தர்ஷிகா போவாப்புல, வேற யார் போப்பா அப்படி சிங்கிள் விஷன் வச்சு அனுப்புனா ரயான் அனுப்புவாப்புல. வாங்க கோவாக்கு அங்கேருந்து நீங்கள் கோவாக்கு தனியாக போயிட்டு வாங்க, அப்புறம் உங்கள் டீமை பின்னாடி அனுப்புறேன்னு சொல்லி நம்ம அனுப்பி விட்ருவாப்புல. இல்லை ஜெஃப்ரி மிஸ் ஆகிட்டப்பல, சத்யா மிஸ் ஆகிட்டப்பல, முடிச்சு விட்டாங்க. போங்க நீங்கள் சொல்லுங்கள் யார் வந்தால் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கான கருத்துக்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.